ஒருத்தருக்கு வெளியூர் வெளி மாநிலங்கள் மூலமாக யாருக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்கள், நடக்கக்கூடிய திசைகள் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி போய் லக்னத்திற்கு 3ஆம் வீட்லேயோ, அடுத்து லக்னத்துக்கு 6ஆம் வீட்லேயோ இருந்தால் அவங்க வெளியூர் வெளி மாநிலங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடக்குது, அதே மாதிரி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடக்குதுன்னா அவங்க வெளி மாநிலங்கள் வெளி ஊர் போகிறது மூலமாக ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னத்துக்கு 3 அல்லது 6ல் அமையக்கூடிய கிரகங்கள் 3, 6க்கு அதிபதி திசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது சந்திரனுடைய திசை அல்லது புக்தி நடைபெறுகின்ற காலங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊரை விட்டு வெளி இடங்களுக்கு போகிறது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்புகளும், வெளி மாநிலங்களுக்கு போகிறது மூலமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 6 அல்லது 3ல் கிரகங்கள் இருந்து அந்த திசைகள் நடைபெறுகின்ற பொழுது அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊரை விட்டு ஒரு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், ஒரு 500 கிலோமீட்டரோ தாண்டி ஒரு இடத்துக்கு போய் ஜீவனத்துக்காக, அதாவது சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டாங்கன்னா, உழைச்சாங்கன்னா ஒரு வளர்ச்சி என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக 3ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தோட திசை நடக்குது, 6ஆம் வீட்டில் கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தோட திசை நடக்குது. அவங்க சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளி இடங்களுக்கு போய் ஒரு உழைச்சாங்கன்னா அவங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அப்படிப்பட்ட ஜாதக நேயர்கள் சொந்த ஊர்லேயே இருந்தாலோ ஒரு பூர்வீக ஊர்லேயே இருந்தாலோ அவங்களுக்கு ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டிய அமைப்பு தான் இருக்குமோ சரி, ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் எந்த திசை நடக்குதோ அந்த திசை 3, 6க்கு அதிபதி திசையாக இருந்தால் அவங்க வெளி மாநிலங்கள் வெளி ஊர் போகிறது மூலமாக ஒரு சிறப்பான நிலை உண்டாகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு திடீர்னு சந்திர திசை வருது, அடுத்து சந்திரன் நட்சத்திரத்தில் போய் அமையப்பெற்ற கிரகத்தோட திசை நடக்குதுன்னா அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது மூலமாக, பயணங்கள் மேற்கொள்கிறது மூலமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும். அதை விட்டுட்டு அவங்க சொந்த ஊர்லேயே இருக்கிறது மூலமாக அனுகூலங்களை அடைவதில் ஒரு சில தடை இடையூறுகள்லாம் உண்டாகுது.